ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்லீவில் வந்து கேப்பில் வந்து ஒரு டிசைன், அதாவது ஆரி ஒர்க்கில் பிகினர்ஸும் போடுற மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து அந்த கேப்பை ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு டெய்லர்கிட்டே கொடுத்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து ஒரு 2.5 இன்ச் அளவு கேப்பில் ஒரு கர்வ் மாதிரி முதல்ல வரைஞ்சி அதில் 2 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச்சு ஜரியில் கொடுத்துட்டேன். 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச்சு தான், அதை ஷேரி கலரில் போட்டுட்டு அடுத்தது சுகர் பீட்ஸு 2 mm சுகர் பீட்ஸ் வந்துங்க ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது 4 mm பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு திரும்பி சுகர் பீட்ஸு ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு கர்வ், அடுத்த கர்வ் வரைஞ்சிட்டேங்க. அதே மாதிரி 1/2 இன்ச்சு கேப்பில் 2 கர்வ் வரைஞ்சிருக்கேன். முதல் கர்வுக்கு சென்டரில் வந்து ஸ்டோனு வந்து குந்தன் ஸ்டோனு க்ரீன் கலர் கொஞ்சம் டார்க் கலரில் பேஸ்ட் பண்ணி அவுட்லைன் 2 வந்து 2 mm சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்டோன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச்சு கொடுத்துட்டேங்க அவுட்லைன் மாதிரி. அடுத்தது வந்து 3/4 இன்ச்சு கேப்பில் வந்து நான் வந்து சுகர் பீட்ஸு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் கர்வாக கொடுத்துட்டு அதை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி நெளியாக வந்து வரைஞ்சிட்டு அதில் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சென்டரில் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் மல்டி கலரில் ஒட்டி அதுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன், அதாவது சேரீ கலரில். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து சேரீ கலர் குந்தன் ஸ்டோன் தான் ஒட்டி ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துட்டு ஜரியில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 4 mm பீட்ஸ் அந்த கேப்பில் இருக்குதில்ல, அதில் ஸ்டோனு சேரீ கலர் ஸ்டோனு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கு. அது நல்லா காஞ்சதும் அவுட்லைன் ஜரியிலேயே வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேங்க. இது ரொம்ப கிராண்டாக நல்லா லுக்காக சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம இந்த மாதிரி கேப் டிசைனு இல்லை நெக்குக்கு கூட இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும், பார்டர் டிசைன் இந்த மாதிரி கொடுக்கணுன்னா கர்வ் வரைக்கிறப்போ 1/2 இன்ச்சில் 3/4 இன்ச்சில் இல்லை 1 இன்ச்சில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்வ் வரைஞ்சி நம்ம ஓனாக டிசைன் பண்ணிக்கலாம். அது நம்ம அதாவது கிராண்டாக வேணும்னா ஸ்டோன் அதிகமாக வைக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து பீட்ஸு ஒர்க்கே கூட பண்ணலாம், இல்லை ஜெரி ஒர்க்கும் பண்ணலாம், த்ரெட் ஒர்க்கும் பண்ணலாம். பாருங்கள், இது ரொம்ப நல்லா லுக்காக இருந்தது. இது மாதிரி பிகினர்ஸு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே வந்து ஒரே ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன்ல, அதுக்கு வந்து அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இப்போ அங்கங்கே இது வந்து புட்டா கொடுத்தா நமக்கு ரொம்ப கிராண்டாக தெரியுங்கிறதுக்காக நான் வந்து புட்டாவும் கொடுத்துருக்கேங்க. நெக்குக்கு வந்து சிம்பிளாக வந்து சுகர் பீட்ஸு 4 mm பீட்ஸு சுகர் பீட்ஸ் கொடுத்து சும்மா வந்து ஸ்கேலப் மாதிரி சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது லாஸ்ட்டில் நான் வந்து அந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச்சு தான் அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன் ஜரியில். பிகினர்ஸு ஈஸியாக டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. ஒவ்வொன்றும் போட நமக்கு தானாக வந்து என்ன போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு நாங்களே வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போவும் சுகர் பீட்ஸுக்கு அவுட்லைனில் ஜரி வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு அவுட்லைன் கொடுத்துட்டா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், சுகர் பீட்ஸ் பக்கத்தில் செயின் ஸ்டிச்சு ஜரியிலே ஒரு லைன் கொடுக்குறேன். ஒவ்வொரு சுகர் பீட்ஸ் லைனுக்கும் ஜரியில் அவுட்லைன் கொடுத்து தான் இருக்கேன் இதில். இப்போ எண்ணாட் போட்டுட்டேன். இப்போ வந்து சுகர் பீட்ஸு பாருங்கள், மேலே புட்டாவுக்கு அதே மாதிரி ஜரியில் கொடுக்குறேன். இப்போ அங்கங்கே புட்டா கொடுக்குறேன் பாருங்கள். ஒரே ஒரு அந்த சேரீ அந்த ப்ளவுஸ் கலர்லேயே க்ரீன் கலர் சமிக்கி ஒன்று கொடுத்து அதுக்கு மேலே ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சமிக்கியை அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீடில் 2 தடவை சுற்றி ஃப்ரெஞ்சு நாட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து சமிக்கியை பாருங்கள் அதில் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அந்த சமிக்கி ஹோல்லையே வந்து ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருக்கேன்.
இது நல்லா வேர் பண்ணுறப்போ நல்லா அங்கங்கே அப்படியே வந்து ஷைனிங்காக வந்து நமக்கு இருக்கும். கை திருப்புறப்போலாம் ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் போடுறப்போ கிராண்ட் லுக்காக தெரியும் ப்ளவுஸ். பாருங்கள், இதுதான் அந்த ப்ளவுஸோட நெக் டிசைனு. சாய் க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.